அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கு எதிராக அபு மஹதி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்ட ஈரானிய கடற்படையினரும் இலக்கு வைக்கப்பட்ட 3 எண்ணெய் கப்பல்களும் சுட்டு வீழ்த்தப்பட்ட ட்ரோன்களும் ஈரானினுடைய தரமான பதிலடிகளும். நீங்கள் ஓமான் மீது கை வைத்தால் நாங்கள் ஓமானுக்காக களமிறங்குவோம். ஓமானினுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்கு ஓமானுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவோம். ஓமானுக்கு நாங்கள் தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவோம். அண்டப்புழுகன் டொனால்ட் ட்ரம்புக்கு அதிரடியான பதிலடிகளை வழங்கிய ஓமானினுடைய தலைவர்களும் ஓமானின் சுல்தான் ஹைத்தம் பின் தாரிக் அவர்களுடைய அதிரடியான நடவடிக்கைகளும். கத்தார் அமீரை தொலைபேசியில் மிரட்டிய அமெரிக்க போர் அமைச்சரும் அடிமை அரபுகளை மிரட்டும் அமெரிக்க செனட்டர் லிண்ட்சே கிரஹமும். யமனுக்குள்ளே களமிறக்கப்பட்ட அமெரிக்காவினுடைய ட்ரோன்களும் அமெரிக்க ட்ரோன்களை சுட்டு விளையாடிய யமன் ஹவுதி இராணுவத்தினரும். அமெரிக்க வரலாற்றில் இடம் பிடித்திருக்கக்கூடிய அண்டப்புழுகனும் லெபனான் மற்றும் காசாவினுடைய கள நிலவரங்களும். அடிமை அரபுகளும் துரோகிகளும் ஹமாஸின் முதுகில் குத்தி பலஸ்தீனிய மக்களுடைய முதுகில் குத்தி டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒப்பந்தத்தினை நிறைவேற்றினார்கள். இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக காசாவினுடைய 52% பிரதேசங்கள் மஞ்சள் நிற பிரதேசங்களாக அடையாளப்படுத்தப்பட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. மேலும் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் படிப்படியாக மஞ்சள் எல்லை பிரதேசங்களை விரிவாக்க துவங்கியது. இதன் விளைவாக கடந்த 6 மாதத்திற்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் காசாவினுடைய 60% பிரதேசங்களை கைப்பற்றிக் கொண்டுள்ளது. மஞ்சள் எல்லை பிரதேசங்களை படிப்படியாக விரிவாக்கி 52%இலிருந்து 60% வரையில் மஞ்சள் எல்லை பிரதேசங்களை விரிவாக்கியுள்ளது. இப்படியான நிலைமையில் தற்போது மஞ்சள் எல்லை பிரதேசத்தினை மேலும் விரிவாக்கி 70% பிரதேசங்களை முழுமையாக கைப்பற்றிக் கொள்வதற்கான உத்தரவுகளை நெட்டன்யாஹூ பிறப்பித்துள்ளார். நேற்றைய தினம் நடைபெற்ற விசேட அமர்வொன்றின் போது நெட்டன்யாஹூ இந்த கருத்துக்களை ஊடகங்களுக்கு தெரிவித்தார். நாங்கள் காசாவை படிப்படியாக எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகின்றோம். 50% பிரதேசங்களை தற்போது 60% மாற்றியுள்ளோம். இனி வரக்கூடிய நாட்களில் அதனை 70% மாற்றுவதற்கான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளேன். மேலும் நாங்கள் காசாவை 100% முழுமையாக கைப்பற்றுவோம். காசாவிலே ஹமாஸை முடிவுக்கு கொண்டு வந்து காசாவில் இருக்கக்கூடிய மக்களை முழுமையாக வெளியேற்றுவோம் என குறித்த அமர்வின் போது நெட்டன்யாஹூ கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். மேலும் இது அடிமை மத்தியஸ்தர்களுக்கு நன்றாகவே தெரியும். குறித்த ஒப்பந்தத்தின் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவை முழுமையாக கட்டுப்படுத்தி கைப்பற்றுவதற்கே திட்டமிட்டுள்ளது என்பதும் அடிமை மத்தியஸ்தர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்றாகவே தெரியும். இருப்பினும் இவை தொடர்பாக இந்த அடிமை மத்தியஸ்தர்களும் துரோகிகளும் எந்தவிதமான கருத்துக்களையும் வெளியிடுவதில்லை. அதிலும் குறிப்பாக இந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய உலக மகா நடிகன் துரோகி அர்துகான் இவை தொடர்பான எந்தவிதமான கருத்துக்களையும் வெளியிடுவதில்லை. ஆனால் உலக மகா நடிகன் துரோகி அர்துகான் சர்வதேசத்தினை ஏமாற்றுவதற்காக நெட்டன்யாஹூவுக்கு எதிராகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் வெற்று வீர வசனங்களை மாத்திரமே வெளியிட்டு வருகின்றார். அடுத்து கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் லெபனான் முழுவதும் கிட்டத்தட்ட 28க்கும் அதிகமான வான்வெளி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. தெற்கு லெபனான் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லாவினுடைய தளபதிகளை படுகொலை செய்வதற்காக 6 ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இந்த படுகொலை தாக்குதல்கள் அனைத்தும் தோல்வியில் முடிவடைந்திருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. முன்பை போன்றே ஹிஸ்புல்லாவினுடைய தளபதிகளையும் முக்கியமான உயரடுக்கு போராளிகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் படுகொலை செய்ய முடியவில்லை. ஹிஸ்புல்லாவினுடைய தலைமைகள் தளபதிகள் தொடர்பான உளவு தகவல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் சரியாக பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இதனாலேயே லெபனானிய களத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் படுகொலை தாக்குதல்கள் அனைத்தும் தோல்வி அடைவதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களே செய்திகளில் குறிப்பிட்டுள்ளன. இதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் சரியான இலக்கில்லாமல் குடியேற்ற பிரதேசங்களை இலக்கு வைத்து வீரியமான தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. குடியிருப்பு பிரதேசங்களை முழுமையாக தரைமட்டமாக்கும் நோக்கத்தோடே தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கிட்டத்தட்ட 25க்கும் அதிகமான குடியிருப்பு கட்டிடங்களை இலக்கு வைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. டசன் கணக்கான லெபனானிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதே போன்று தெற்கு லெபனானுடைய மேற்கு பிரதேசமான டயர் மற்றும் சிரோன் பிரதேசங்களில் இருந்து முழுமையாக வெளியேறுமாறும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் கட்டளையிட்டுள்ளது. குறித்த பிரதேசங்களில் கிட்டத்தட்ட 2 லட்சத்திற்கும் அதிகமான லெபனானிய மக்கள் வாழ்கின்றார்கள். இவர்கள் அனைவரையும் முழுமையாக வெளியேறி விடுமாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கட்டளையிட்டுள்ளது. மேலும் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான குடியிருப்பு கட்டிடங்களை முழுமையாக தரைமட்டமாக்கப் போவதாகவும் இஸ்ரேலிய
இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. நேற்று நடைபெற்ற போர் அமைச்சரவை கூட்டத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு அமைச்சர் இதற்கான அனுமதியை வழங்கியுள்ளார். இதற்கமைவாகவே தற்போது டயர் மற்றும் சிடோன் ஆகிய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய குடியிருப்பு கட்டிடங்களை முழுமையாக தரைமட்டமாக்குவதற்கான தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆரம்பித்துள்ளது. அதே நேரம் ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் 16 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய 7 பகுதிகளை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் டசன் கணக்கான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 3 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் ஒரு புல்டோசர் வண்டியும் இலக்கு வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்க கூடிய ராணுவ கட்டளை தளங்களில் 3 தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த தளங்களை இலக்கு வைத்து தொடர்ச்சியான பீரங்கி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலும் பல சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசமான மெச்சூலா, ஷமோரா மற்றும் மர்கலிட் ஆகிய பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் தளங்களை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த ட்ரோன் தாக்குதலிலும் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் இன்று காலை வடக்கு பிரதேசத்திலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய 2 ஐண்டோம் அமைப்புகள் இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே குறித்த ஐண்டோம் அமைப்புகள் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து அமெரிக்க வரலாற்றிலேயே மிகவும் செல்வாக்கற்ற அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் இடம் பிடித்துள்ளார். 2வது தடவையாக பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆரம்ப கட்டம் மிகவும் சிறப்பாகவே நடைபெற்றது. தூக்க கலக்கத்திலேயே ஆட்சி செய்த ஜோ பைடனுக்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றது அமெரிக்க மக்களிடத்திலே வரவேற்பை பெற்றிருந்தது. இருப்பினும் அமெரிக்க மக்கள் டொனால்ட் ட்ரம்ப் மீது வைத்திருந்த நம்பிக்கையானது படிப்படியாக தற்போது குறைவடைந்து விட்டது. அமெரிக்காவின் மிக முக்கியமான ஆய்வு நிறுவனங்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஆய்வுக்கு அமைவாகவே தற்போது இந்த தரவுகள் வெளியாகியுள்ளன. அதாவது அண்டப்புழுகன் டொனால்ட் ட்ரம்ப் 2வது தடவையாக ஜனாதிபதியாக பதவியேற்ற ஆரம்பத்தில் டொனால்ட் ட்ரம்பை ஆதரிக்கக்கூடிய, டொனால்ட் ட்ரம்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வீதம் 68% அமெரிக்கர்கள் டொனால்ட் ட்ரம்பை முழுமையாக ஆதரித்து அவருடைய நிலைப்பாடுகளுக்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தி இருந்தார்கள். ஆனால் தற்போது டொனால்ட் ட்ரம்பை ஆதரிக்கக்கூடிய வீதம் 34% குறைவடைந்துள்ளது. மேலும் 58% அமெரிக்க மக்கள் தற்போது டொனால்ட் ட்ரம்பை எதிர்க்கக்கூடியவர்களாக மாறி விட்டார்கள். அமெரிக்க வரலாற்றிலேயே இவ்வளவு குறைவான ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய, மக்களுடைய செல்வாக்கை இழந்திருக்கக்கூடிய செல்வாக்கற்ற ஜனாதிபதியாக தற்போது டொனால்ட் ட்ரம்ப் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார். மேலும் டொனால்ட் ட்ரம்புக்கு இந்த நிலைமை ஏற்படுவதற்கான மிக முக்கியமான காரணம் ஈரானுக்கு எதிரான போர்தான் என குறித்த ஆய்வு நிறுவனங்கள் அறிக்கைகளில் குறிப்பிட்டுள்ளன. கடந்த வருடம் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான 12 நாள் போரை ஆரம்பித்தார். இந்த வருடம் பிப்ரவரி மாதம் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரை ஆரம்பித்தார். இவ்வாறு டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கைகளே தற்போது டொனால்ட் ட்ரம்புக்கும் அவருடைய நிர்வாகத்திற்கும் மிகப்பெரிய சிக்கலாக மாறியுள்ளது. ஈரானிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அணுகுண்டான, மிக முக்கியமான அணுகுண்டான ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடியதே டொனால்ட் ட்ரம்புக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தியுள்ளன. இதன் விளைவாகவே தற்போது அமெரிக்கா மிகப்பெரிய சிக்கல்களை அனுபவித்து வருகின்றது என குறித்த ஆய்வு நிறுவனங்கள் தற்போது அறிக்கைகளில் குறிப்பிட்டுள்ளன. அடுத்து முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வரைவு தீர்மானம் தொடர்பாகவும் MOU ஒப்பந்தம் தொடர்பாகவும் ஈரானினுடைய தேசிய ஊடகமான IRIB ஊடகமானது அறிக்கைகளை வெளியிட்டிருந்தது. குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கமைவாக அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வரும். அதே நேரம் ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக திறக்காது. ஈரானோடு ஒருங்கிணைப்புகளை மேற்கொண்டு ஈரானினுடைய நிபந்தனைகளுக்கு அமைவாகவே ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடக்க வேண்டும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் போருக்கு முன்பிருந்த நிலையை ஒரு பொழுதும் அடையாது. ஈரானுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அமெரிக்க கட்டமைப்புகள் அனைத்தும் முழுமையாக வெளியேற்றப்படும். ஓமான் வளைகுடா பிரதேசத்திலும் அரேபிய கடல் பிரதேசத்திலும் நிலை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க போர்க்கப்பல்களும் அமெரிக்க கடற்படைகளும் முழுமையாக வெளியேறிவிட வேண்டும். அதே போன்று அனைத்து முனைகளிலும் நிரந்தர போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும். ஈரானிய விடயங்களில் அமெரிக்கா எந்த விதத்திலும் தலையிடக்கூடாது. ஈரானுக்கு எதிரான தடைகள் முழுமையாக நீக்கப்பட வேண்டும். ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுவதற்கு முன்பே முடக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதிகளின் மிக பெரும் பகுதியானது விடுவிக்கப்பட வேண்டும். அதே போன்று 40 நாள் போரிலே அமெரிக்காவினாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினாலும் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளுக்கு $300 பில்லியன் இழப்பீட்டை அமெரிக்கா வழங்க வேண்டும். இவை அனைத்து முழுமையாக நிறைவேற்றப்பட்டால் 60 நாட்களை உள்ளடக்கியிருக்கக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஈரானினுடைய தேசிய ஊடகம் அறிக்கைகளில் குறிப்பிட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து வெள்ளை மாளிகையினுடைய ஊடக பேச்சாளர் அவசரமாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பாக ஈரானினுடைய தேசிய ஊடகத்தினால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய
கருத்துக்கள் போலியானவை. இந்த நிபந்தனைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் என்ன இருக்க வேண்டும் என்பதனை டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் தீர்மானிக்கும். மேலும் இவை தொடர்பாக நாங்கள் பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்களுக்கு தெளிவாக குறிப்பிட்டுள்ளோம் என அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையானது விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பாக எக்ஸியோஸ் ஊடகம் இவ்வாறு அறிக்கையில் குறிப்பிட்டது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் போருக்கு முந்தைய நிலைமைக்கு திரும்ப வேண்டும். இவ்வாறு திரும்பினால் மாத்திரம்தான் அமெரிக்க கடற்படை முற்றுகை முழுமையாக நீக்கப்படும். அணு ஆயுதங்கள் தயாரிக்கப்பட மாட்டாது என்பதற்கான உத்தரவாதத்தை ஈரான் வழங்க வேண்டும். ஈரானினுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அளிக்கப்பட வேண்டும். மேலும் 60 நாள் யுத்த நிறுத்த காலப்பகுதிக்குள் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினை அகற்றுவது தொடர்பாகவே பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்படும். அதேபோன்று அரபு நாடுகள் ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொள்ள வேண்டும் என எக்ஸியோஸ் ஊடகமானது புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினுடைய நிபந்தனைகளை முன்வைத்துள்ளது. அதேபோன்று டொனால்ட் ட்ரம்பும் அரபு நாடுகள் ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் முழுமையாக இணைந்து கொள்ள வேண்டும் என்றும், ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் அரபு நாடுகள் இணைந்து கொள்ளாமல் எந்தவிதமான நன்மையும் கிடைக்கப் போவதில்லை என்றும், இவ்வாறு எந்தவிதமான நன்மையையும் கிடைக்காத ஒப்பந்தத்தினை தான் விரும்பப் போவதில்லை என்றும் தொடர்ச்சியான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார். இவை தொடர்பாக நேற்றைய காணொலியில் பல முக்கியமான தகவல்களை பதிவிட்டுள்ளேன். சவுதி அரேபியாவும் கத்தாரும் பாகிஸ்தானும் ஏனைய குட்டி அடிமைகளும் முழுமையாக ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் கையொப்பமிட்டு உத்தியோகபூர்வமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இயல்பாக்கத்தை அறிவிக்க வேண்டும் என்பதே டொனால்ட் ட்ரம்பினுடைய நிலைப்பாடாகும். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால், இவ்வளவு நாளாக இஸ்ரேலோடு மறைமுகமாக வைத்திருந்த தொடர்புகளை நீங்கள் நீக்கிவிட்டு இதற்கு பிறகு நேரடியாக உத்தியோகபூர்வமாக தொடர்புகளை வலுப்படுத்த வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் நிபந்தனைகளை முன்வைத்துள்ளார். இருப்பினும் இந்த அடிமை அரபுகள் உத்தியோகபூர்வமாக இஸ்ரேலை ஆதரிப்பதற்கும் பயப்படுகின்றார்கள். இஸ்ரேலோடு இருக்கக்கூடிய கள்ளக்காதலை முறித்துவிட்டு உத்தியோகபூர்வமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை திருமணம் செய்வதற்கு தயங்குகின்றார்கள். அவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை இந்த அடிமைகள் திருமணம் செய்தால் தங்களுடைய நாடுகளுக்குள்ளே சிக்கல்கள் ஏற்பட்டுவிடும், தங்களுடைய ராஜ்யங்களுக்கு எதிராக புரட்சிகள் ஆரம்பிக்கப்பட்டுவிடும் என பயப்படுகின்றார்கள். இதனால் இந்த அடிமைகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை கள்ளக்காதல் தொடர்பாக வைத்திருப்பதற்கே அதிகமாக விரும்புகின்றார்கள். இதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான கள்ளக்காதலையே இந்த அடிமை அரபுகள் விரும்புகின்றார்கள். இப்படியான நிலைமையில் அமெரிக்க செனட்டர் லின்சே கிரஹாம் அடிமை அரபுகளுக்கு எதிராக மிரட்டல்களை வெளியிட்டுள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் தற்போது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கின்றார். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அரபு நாடுகள், எங்களுடைய நட்பு நாடுகள் முழுமையான ஆதரவை டொனால்ட் ட்ரம்புக்கு வழங்க வேண்டும். சவுதி அரேபியா, கத்தார் மற்றும் ஏனைய எங்களுடைய நட்பு நாடுகள் டொனால்ட் ட்ரம்புக்கு உதவி செய்யும் நோக்கத்தோடு ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொள்ள வேண்டும். சவுதி அரேபியா இஸ்ரேலை உத்தியோகபூர்வமாக அங்கீகரித்தால், உறவுகள் இயல்பாக்கப்பட்டால் நோபல் பரிசை ட்ரம்பினுடைய பரிசாக நாங்கள் மாற்றுவோம். தற்போது உங்களுக்கான நேரம் வந்துவிட்டது. நாங்கள் இவ்வளவு காலமாக செய்த உதவிகளுக்கு கைமாறு செய்வதற்கான நேரம் வந்துவிட்டது. நீங்கள் இஸ்ரேலை உத்தியோகபூர்வமாக அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொள்ளுங்கள். இந்த உதவியை செய்வதற்கு நீங்கள் கடமைப்பட்டுள்ளீர்கள். இல்லாவிட்டால் நீங்களே உங்களுக்கான சொந்த ஆபத்தை தேடிக் கொள்வீர்கள் என அமெரிக்க செனட்டர் லின்சே கிரஹாம் அடிமை அரபுகளுக்கு எதிரான மிரட்டல்களையும் வெளியிட்டுள்ளார். எனவே இவ்வளவு நாளாக அடிமை அரபுகள் கள்ளக்காதலியாக வைத்திருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை உத்தியோகபூர்வமாக திருமணம் செய்யுமாறு டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் அடிமை அரபுகளுக்கு உச்சழுத்தங்களை வழங்கி வருகின்றன. இப்படியான நிலைமையில் அமெரிக்க போர் அமைச்சர் பீட் ஹெக்ஸட் கத்தாரினுடைய அமெரிக்க தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி அவரை மிரட்டியிருப்பதாகவும் தற்போது சவுதி அரேபிய ஊடகங்கள் செய்திகளில் குறிப்பிட்டுள்ளன. தற்போதைய இக்கட்டான சூழ்நிலையில் அரபு நாடுகள் டொனால்ட் ட்ரம்புக்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தும் வகையில் ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொள்ள வேண்டும் என்றும், உத்தியோகபூர்வமாக கள்ளக்காதலி இஸ்ரேலை திருமணம் முடிக்க வேண்டும் என்றும், கள்ளக்காதலி இஸ்ரேலை உத்தியோகபூர்வமாக திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும், ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரானுக்கு சார்பாக ஓமான் செயற்படக்கூடாது என்றும், ஓமானுக்கு உச்ச மிரட்டல்களை வழங்க வேண்டும் என்றும் அமெரிக்க போர்த்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸட் கத்தாரினுடைய அமெரிக்க மிரட்டல்களை வெளியிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து அமெரிக்க கருவூலத்துறையினுடைய செயலாளர் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் தற்போது ஈரானினுடைய ஜலசந்தி ஆணையத்திற்கு எதிராக உச்ச பொருளாதார தடைகளை விதித்துள்ளோம். ஈரானினுடைய பொருளாதாரத்தை முடக்குவதற்கான அடுத்த கட்ட உச்ச பொருளாதார தடைகளையும் நடைமுறைப்படுத்தியுள்ளோம். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடப்பதற்காக ஈரானின் ஜலசந்தி ஆணையத்திற்கு சுங்க பணத்தினை செலுத்தக்கூடிய எந்த ஒரு கப்பல் நிறுவனத்திற்கு எதிராகவும் நாங்கள் பொருளாதார தடைகளை விதிப்போம். ஈரானிய இராணுவத்தோடு ஒருங்கிணைப்புகளை மேற்கொண்டு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை
கடப்பதற்கு யாராவது முயற்சி செய்தால் அவர்களுக்கு எதிராகவும் பொருளாதார தடைகளை விதிப்போம். தற்போது ஈரானினுடைய காக் தீவானது முழுமையாக முடக்கப்பட்டுள்ளது. ஈரானினுடைய விமான போக்குவரத்து சேவைகள் முடக்கப்பட்டுள்ளன. மேலும் ஈரானினுடைய ஏனைய சேவைகளை முழுமையாக முடக்குவதற்கான பொருளாதார தடைகளையும் நாங்கள் விதிக்கப் போகின்றோம். அதே போன்று ஓமான் நாட்டினுடைய தலைவர்கள் ஒரு விடயத்தினை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஹெர்முஸ் ஜலசந்தி ஆணையத்தின் மீது பொருளாதார தடைகளை மாத்திரம் நாங்கள் விதிக்கப் போவதில்லை. ஹெர்முஸ் ஜலசந்தி ஆணையத்தின் மீது நாங்கள் பொருளாதார தடைகளை விதித்ததை போன்று ஓமான் நாட்டுக்கு எதிராகவும் பொருளாதார தடைகளை விதிப்போம். ஈரானுக்கு ஆதரவாக ஓமான் தலைவர்கள் ஒன்றிணைந்து செயற்பட்டால் ஓமானுக்கு நாங்கள் யார் என்பதனை காண்பிப்போம். ஈரானுக்கு ஆதரவாக நேரடியாகவோ மறைமுகமாகவோ செயற்படக்கூடிய எந்த ஒரு தரப்பினராக இருந்தாலும் அமெரிக்க கருவூலத்துறையானது அவர்களை குறிவைக்கும். டொனால்ட் ட்ரம்ப் கூறுவதை போன்று நாங்கள் ஓமானையும் தரைமட்டமாக்கி விடுவோம் என அமெரிக்க கருவூலத்துறையினுடைய செயலாளர் உச்சக்கட்ட எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் அதிரடியான பதிலடிகளை வழங்கினார். டொனால்ட் ட்ரம்ப் ஓமானுக்கு எதிரான எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார். ஹெர்முஸ் ஜலசந்தி ஆணையத்தில் ஈரானோடு ஒன்றிணைந்து சுங்க கட்டணங்களை அறவிட்டால் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கட்டுப்படுத்தினால் ஓமானை தரைமட்டமாக்கி விடுவதாக டொனால்ட் ட்ரம்ப் அச்சுறுத்தியுள்ளார். டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் ஒரு விடயத்தினை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஓமானுக்கு முழுமையான ஆதரவை வழங்குகின்றோம். நாங்கள் ஓமானோடு முழுமையாக நிற்கின்றோம். நீங்கள் ஓமானுக்கு எதிராக செயற்பட்டால் நாங்கள் ஓமானுக்காக முழுமையாக களமிறங்குவோம். ஓமானுக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதித்து ஓமானுக்கு எதிராக செயற்படுவதனை நாங்கள் ஒரு பொழுதும் பொறுத்துக் கொள்ளப் போவதில்லை. மேலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் நாங்கள் ஓமானிய தலைவர்களோடும் ஓமானிய மக்களோடும் ஒன்றிணைந்து செயற்படுவோம் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் அதிரடியான தரமான பதில்களை வழங்கியிருந்தார். இதைத் தொடர்ந்து ஓமானிய தலைமைகள் டொனால்ட் ட்ரம்பினுடைய மிரட்டல்களுக்கும் அமெரிக்க கருவூலத்துறை மிரட்டல்களுக்கும் அதிரடியான பதில்களை வழங்கியிருந்தார்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய அச்சுறுத்தல்களுக்கும் மிரட்டல்களுக்கும் ஓமான் ஒரு பொழுதும் அடிபணியாது. நாங்கள் ஒன்றும் அமெரிக்கர்களுக்கு கப்பம் செலுத்துபவர்கள் அல்ல. டொனால்ட் ட்ரம்பினுடைய அச்சுறுத்தல்களுக்கு நாங்கள் கப்பம் செலுத்தப் போவதில்லை. எங்களுக்கு எதிராக டொனால்ட் ட்ரம்ப் விடுத்திருக்கக்கூடிய அச்சுறுத்தல்களும் மிரட்டல்களும் இந்த பிராந்தியத்திலே அமெரிக்காவினுடைய தோல்வியை உறுதிப்படுத்துகின்றது. ஈரானுக்கு எதிரான போர் தொடர்பாக எங்களுடைய நிலைப்பாடுகளில் நாங்கள் உறுதியாகவே இருக்கின்றோம். ஈரானுக்கு எதிரான போரை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அமெரிக்காவினுடைய அச்சுறுத்தல்களுக்கு நாங்கள் அஞ்சப் போவதில்லை. மேலும் அமெரிக்கா பலவீனமாக இருக்கின்றது என்பதனை அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என ஓமானிய தலைமைகள் அதிரடியான பதில்களை வழங்கியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த மிரட்டல்களுக்கு பின்பு ஓமானினுடைய மன்னர் சுல்தான் ஹைத்தம் பின் தாரிக் அவர்கள் அதிரடியான முடிவுகளை எடுத்துள்ளார். ஓமானுக்கும் ஈரானுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய பொருளாதார தொடர்புகளை வர்த்தக தொடர்புகளை அதிகரிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டுள்ளார். மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்தோடு இருக்கக்கூடிய அதிகளவான வர்த்தக தொடர்புகளை இடைநிறுத்துவதற்கும் இவற்றை முழுமையாக நீக்குவதற்கான உத்தரவுகளில் சுல்தான் ஹைத்தம் பின் தாரிக் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். ஓமானுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையிலே முக்கியமான வர்த்தக தொடர்புகள் காணப்படுகின்றன. மேலும் அல் அக்ஸா வெள்ளப்போருக்கு பின்பு ஓமான் ஐக்கிய அரபு அமீரகத்துடனான வர்த்தக தொடர்புகளை குறைத்துக் கொண்டது. பலஸ்தீனிய மண்ணிலும் சூடானிய களத்திலும் அதிகளவான மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுவதற்கு ஐக்கிய அரபு அமீரகம் மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது. இதன் விளைவாக சுயமரியாதையை கொண்டிருக்கக்கூடிய தைரியமான ஓமான் நாட்டு தலைவர்கள் ஐக்கிய அரபு அமீரகத்துடனான தொடர்புகளை குறைத்துக் கொண்டார்கள். மேலும் ஏனைய அடிமை அரபுகளை போன்று முடிவெடுக்காமல் ஓமானினுடைய தலைவர்கள் மிகவும் கம்பீரமான முடிவுகளையே எடுத்தார்கள். இதன் அடுத்த கட்டமாகவே தற்போது சுல்தான் ஹைத்தம் பின் தாரிக் அவர்கள் ஈரானுடனான அடுத்த கட்ட ஒப்பந்தத்தை விரிவாக்குவதற்கான முடிவுகளை அவசரமாக எடுத்துள்ளார். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை இதற்கு பிறகு ஈரானும் ஓமானும் தான் கட்டுப்படுத்தும் என்பதனை ஓமானிய தலைவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். மேலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே அமெரிக்காவுக்கு பாடம் ஒன்றை கற்பிப்பதற்கும் ஈரானுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதற்கும் ஓமான் தற்போது முழுமையாக தயாராகியுள்ளது. இதன் விளைவாகவே தற்போது இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய மிரட்டல்களுக்கு ஓமானிய தலைவர்கள் பதிலடிகளை வழங்கியிருப்பது மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே அமெரிக்காவினுடைய செல்வாக்கு குறைந்து விட்டது, அமெரிக்கா தோல்வியடைந்து விட்டது என்பதனை உறுதிப்படுத்துகின்றது. மேலும் ஈரானுக்கு ஆதரவாக ஓமான் களமிறங்கியிருப்பது ஈரான் இஸ்லாமிய வல்லரசினுடைய பலத்தையும் அதிகரித்துள்ளது. மேலும் யமன் ஹவுதி இராணுவத்தினரும் ஓமானுக்கு முழுமையான ஆதரவை வழங்குகின்றார்கள். அமெரிக்கா ஓமானுக்கு எதிராக களமிறங்கினால் யமன் ஹவுதி இராணுவத்தினரும் ஓமானுக்கு ஆதரவாக முழுமையாக களமிறங்குவார்கள். உண்மையிலேயே ஓமானிய தலைவர்கள் அவர்களுடைய உறுதியான நிலைப்பாட்டை தற்போது வெளிப்படையாக அறிவித்திருப்பது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சவாலாகவே மாறியுள்ளது. மேலும் பலஸ்தீனிய போர் முனைக்கு ஆதரவான எதிர்ப்பற்றுக்களையும் பலப்படுத்தியுள்ளது.
அடுத்து நேற்றிரவு ஈரானினுடைய கடற்படையினர் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்களுக்கு எதிராக அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். ஓமான் வளைகுடா பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் 4 போர்க்கப்பல்களுக்கு எதிராக அபு மஹதி குரூஸ் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அமெரிக்கா எந்தவிதமான அறிவிப்பும் இல்லாமல் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக அமெரிக்க எண்ணெய் கப்பல்களை வெளியேற்றுவதற்கு முயற்சி செய்கின்றது. இதற்கமைவாகவே நேற்றைக்கு முன்தினமும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் உச்சக்கட்ட மோதல்கள் நடைபெற்றிருந்தன. மேலும் இவற்றுக்கு பதிலடிகளை வழங்கும் நோக்கத்தோடு நேற்றிரவு ஈரானிய கடற்படையினர் அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கு எதிராக குரூஸ் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். குறித்த ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து ஓமான் வளைகுடா பிரதேசத்திலிருந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் வரையில் அமெரிக்க போர்க்கப்பல்கள் பின்வாங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதலை தொடர்ந்து ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக கடப்பதற்கு முயற்சி செய்த அமெரிக்காவினுடைய 3 எண்ணெய் கப்பல்களை இலக்கு வைத்தும் ஈரானிய கடற்படையினர் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களை தொடர்ந்து குறித்த 3 எண்ணெய் கப்பல்களும் அவசரமாக பின்வாங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்காவினுடைய ட்ரோன்கள் MQ-9 ட்ரோன்கள் களமிறக்கப்பட்டிருந்தன. மேலும் இந்த MQ-9 ட்ரோன் ஒன்றினை ஈரானிய வான் பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தினார்கள். மேலும் ஈரானினுடைய இந்த தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்கா எந்த விதமான பதிலடி தாக்குதல்களையும் மேற்கொள்ளவில்லை. அமெரிக்க போர்க்கப்பல்கள் பின்வாங்கி இருந்தன. மேலும் இப்படியான நிலைமையில் இன்று காலையிலேயே யமன் ஹவுதி இராணுவத்தினரும் அமெரிக்காவினுடைய MQ-9 ட்ரோன் ஒன்றினை சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். யமன் வான்பரப்பினூடாக பயணித்த அமெரிக்காவினுடைய ட்ரோனையே சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். இவை தொடர்பான காணொளிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். எனவே தற்போது மோதல்கள் படிப்படியாக விரிவடைந்து வருகின்றன. ஒருவேளை இன்னும் 24 மணித்தியாலங்களுக்குள் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.